வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, ப்ரூஃப் ஃபார் கால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியமானது. வெல்கம் டு தடைகளே உடைய சரித்திரமலை. வாங்க எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் குரோம் படிங்க. அதில மேல பாருங்க சர்ச் ஆர் டைப் URL இருக்கும். அதில டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க www.tnpsc.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க ஹால் டிக்கெட் டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிரந்தர பதிவு விவரங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க ஏற்கனவே பதிவு செய்தோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய பயனர் குறியீடு அண்ட் கடவுள்ச்சிக்கிறதுக்கு இருக்கும். உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் அது. அதை போட்டு பக்கத்தில் கேப்சா இருக்கும். கேப்சா டைப் பண்ணிக்கங்க. கேப்சா டைப் பண்ணது சமர்ப்பின்னு கொடுங்க. அப்படி சமர்ப்பி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க குரூப் 4 எக்ஸாம் கொடுத்து அது பக்கத்தில் அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி நோட் பண்ணிக்காங்க. அதை நோட் பண்ணதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் நோட் பண்ணீங்கல்ல, அந்த அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட்டு, மந்த், இயர் இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அது டவுன்லோட் கொடுங்க. அது டவுன்லோட் கொடுத்துரும். உங்களுடைய ஹால் டிக்கெட்டும் டவுன்லோட் ஆயிரும். இப்படி தான் வந்து குரூப் 4 ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும். ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குள்ளே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கம் வீடியோ டீலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.